ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்களா? இது வந்து அழகுக்காக வைக்கிற செடி. நம்ம பால்கனி மாரி இருக்கிற இடத்துல இது வந்து வச்சோம்னா இது அழகாக இருக்கும். இது நல்லா தொங்க விட்டு வைக்கலாம் நம்ம. இதுலேயே பாருங்கள் ஒரு மூலிகை இருக்குது. இது அடியில் வளருது. இந்த கிழங்கா இருக்குது பாருங்கள். இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ மெடிசன். இது வந்து அழகுக்கும் பயன்படுது, நமக்கு வந்து இதுக்கு மெடிசனாகவும் பயன்படுது. இது வந்து குளியல் பொடியிலேருந்து இது வந்து வெறும் கிழங்காகவும் தின்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு செடி. பாருங்க, செடி இப்படி இருக்குது. இதில் ஒரு பூ விட்டு இந்த மாதிரி காய் வந்து இது வந்து ரெட் கலரில் மாறி இது விதையாகவும் வைக்கலாம். இந்த கிழங்கெல்லாம் பிச்சுட்டு வந்து இது அப்படியே செடியாகவும் நட்டோம்னா இது நம்ம வளரும். இங்கே பாருங்கள், இதனுடைய பூ பாருங்கள், பக்கத்துலேயே காய் அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் இந்த செடி கொஞ்சம் முள்ளு செடி மாரி இருக்குது. இது பார்த்து தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இங்கே பாருங்க, இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இன்னும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கழுவி வைக்கணும். இது என்ன யூஸுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.